ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கிரேவி அட் ஹாஸ்டல். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு சிக்கனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வாட்டர் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் டர்மரிக் பவுடர் போட்டுக்கிட்டோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஃப்ரோசன் சிக்கன்ஸ் தான் கிடைக்கும். ஃப்ரோசன் சிக்கன்ஸ் மேக்ஸிமம் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜெர்ம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கோசரம் இந்த டர்மரிக் பவுடர் போட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் விட்டு அது வந்து மெல்ட் ஆகி செப்பரேட் ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகிருக்குதுலாம். ஸோ செப்பரேட் ஆகிட்ட உடனே நம்ம இந்த சிக்கன்லாம் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு சிக்கனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் யாராச்சும் அப்ராட் கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா இது மாதிரி க்ளீன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், எல்லாமே க்ளீனும் ஆகிடும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நாங்கள் இந்த கிரேவிக்கு லெக் பீஸ் தான் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், சிக்கன் லெக்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் லெக்கை க்ளீன் பண்ணி முடித்த உடனே அந்த சிக்கனில் வந்து சின்ன சின்ன கட்ஸ் போட்டுக்கோங்க, கீறி விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் வந்து சீக்கிரமாக மசாலா வந்து ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும், ப்ளஸ் நல்லாவும் சீக்கிரமாக வெந்து போகும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டா தெரியும் நம்ம சிக்கனில் ஃபுல்லாக லெக்கில் ஃபுல்லாக கீறிட்டோம். ஸோ காய்ஸ், சிக்கனை கீறிட்ட உடனே அந்த பேனை எடுத்து நம்ம சம் ஆயில் விட்டுக்கணும். ஸோ அந்த ஆயில் விட்டுட்டு இந்த சிக்கன்ஸ் எடுத்து அந்த சிக்கன்ஸை வந்து அந்த பேனில் போட்டுக்கணும். பேனில் போட்டுட்டு நம்ம அது ஒரு 50 to 70% வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும் காய்ஸ். ஸோ நல்லா வணக்கி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் அதிகமாகவே போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் அதிகமான சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு ஒரு அப் டு 50 to 70% வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆர் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். நாங்கள் இங்கே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் காய்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஏன்னா சில்லி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து இங்கே ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு வரைக்கும் அது நல்லா கிண்டி வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நாங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேனில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சிக்கனையும் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வந்து எவ்வளோ டெண்டராக ஜூஸியாக எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது அந்த லெக் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேன்லேயே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். ஸோ ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக்கையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா சால்ட்டே பண்ண ஆரம்பிக்கணும் கைஸ். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பெப்பரும் ப்ளஸ் அந்த சோம்பும் ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு ஆட் பண்ணிட்ட உடனே சம் கார்லிக்ஸ் போட்டு நல்லா அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சால்ட்டே பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் சால்ட்டே பண்ணுற மாதிரி சால்ட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லா சால்ட்டே ஆகிடும். ஸோ பார்த்தனே தெரியும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகிட்ட உடனே ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் போட்டு நல்லா அதுவும் சால்ட்டே பண்ணணும். நல்லா அது வேகிற வரைக்கும் சால்ட்டே பண்ணணும். ஸோ காய்ஸ், அந்த சால்ட்டே ஆகிற கேப்பில் நம்ம வந்து டொமேட்டோ வந்து கட் பண்ணிப்போம். ஸோ டொமேட்டோவை கட் பண்ணி அந்த ஆனியன் வந்து சால்ட்டே ஆகிட்ட அப்புறமேட்டு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இந்த டொமேட்டோ வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கணும்.
அது ஒரு 2 to 3 5 மினிட்ஸில் அது வந்து மசிஞ்சு போயிடணும். ஸோ காய்ஸ், இது நல்லா மசிஞ்சிட்ட உடனே இதுக்கு மேலே வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் தேவையோ, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, என்னென்ன மசாலா தேவையோ அந்த மசாலாஸ்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே வந்து சிக்கன் மசாலா இல்லாதனால மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சிக்கனுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ், ரியலி. அண்ட் சிக்கன் மசாலாவும் கூட உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மசாலாஸ் கலந்துட்ட உடனே ஒரு 2 to 3 5 மினிட்ஸில் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஹோம்மேட் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மசாலாஸ்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ காய்ஸ், இதெல்லாம் முடிஞ்சிட்டோன்னே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த ஃபஸ்ட்டே அந்த வேக வச்ச சிக்கனை எடுத்து இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனாக போட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு ஒரு இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி சீவ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், இறுகி போயிடும். ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம சிக்கன்